இந்தாப்பா ஐயா யார் இந்த பூ அலங்காரம் பண்ணாங்கன்னு கேட்டா பெரிய பியூன் சார் பண்ணாங்கன்னு சொல்லணும். என்ன யார் இந்த ஃபிளவர்ஸ் எல்லாம் இவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணது? பெரிய பியூன் சார். நான் தான் அந்த பூ அலங்காரம் எல்லாம் செஞ்சேன் அப்படின்னு உங்க முதலாளிகிட்ட சொல்றதுக்கு என்ன? பெரிய பியூன் சாரு யார்கிட்டயும் சொல்லாதேன்னு பயமுறுத்தினாரு. அவனுக்கு நீங்க ஏன் பயப்படணும்? அவரை உங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம். அவர் மேனேஜருக்கு ரொம்ப வேண்டியவரு. அப்புறம் தினம் கிடைக்கிற 10 ரூபாய்க்கு வேட்டு வச்சிருவாரு. போனா போயிட்டு போகுது. எது? 10 ரூபாய். ஐயோ, அது இல்லன்னா நம்மளால வாழ முடியாதா? 4 வீட்டுல 10 பேச்சாவது இந்த குடும்பத்தை காப்பாத்த என்னால முடியும். உனக்கு இருக்கிற தைரியம் எனக்கு வரமாட்டேங்குத. சும்மா உட்காந்து பேசலாம். நான் இருந்த வேலையில இருந்து என்ன தூக்கிட்டாங்க. ஐயோ, என்ன லொய்யோ லொய்யோ, ஏன் அவசரப்படுற? கொஞ்சம் உத்தியோகத்தை ஒசத்தி பர்மனன்ட் பண்ணிட்டாங்க. அப்படியா? கடவுளே. ஆமா, சம்பளம் எவ்வளவு? இன்கிரிமெண்ட் எவ்வளவு? பஞ்சப்படி எவ்வளவு? அதெல்லாம் யாரு கேட்கறது? உள்ள கூப்பிட்டு சொன்னாங்க பர்மனன்ட் பண்ணிட்டோன்னு. நிறைய பேப்பர் கொடுத்தாங்க, கையெழுத்து போட சொல்லி. நீங்களும் கையெழுத்து போட்டீங்களா? என்ன விடுவனா? எவன் நம்மளை மதிச்சு கையெழுத்து வாங்குறான்? பேனா கொடுத்தா சும்மா இறுக்கி பிடிச்சுக்கிட்டேன். அவனே கிரிக்கிட்டான், உமாநாத் உமாநாத் உமாநாத். ஒண்ணும் தெரியாம ஏன் கையெழுத்து போட்டீங்க? எதையாவது எழுதி வாங்கி நாளைக்கு உங்களை வேலை இருந்து தூக்கிட்டாங்கன்னா அப்படியும் செய்வாங்களோ? எதுவுமே தெரிஞ்சுக்காம ஏன் இப்படி குழந்தை மாதிரி இருக்கீங்க? என்னால எதுக்கு எடுத்தாலும் கோச்சுக்கிறிய? வாங்கண்ணா, உங்களுக்கு என்ன வேணும்? உன் பொண்டாட்டி கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ போய் டீ சாப்பிட்டு வாப்பா. நான் இப்பதானே டீ சாப்பிட்டு வர்றேன். தப்புடா, நல்லா உள்ள ஏயா, ஊரம் பண்ண கைய பிடிச்சிருத்தால ஓடி போய் காப்பாத்தணும். நீ கட்டின பொண்டாட்டிய கைய பிடிச்சிருக்கிறத பார்த்துட்டு சும்மா நிக்கிறிய. இதெல்லாம் ஒரு மனுஷனா? ச்சே. வெயில இருந்து மழையில இருந்து என்ன காப்பாத்து. நீங்க கால் கையில்லாத முடவன் கூட தம் பொஞ்சாதிக்கு இப்படி ஒரு ஆபத்துனா உங்களை கொடுத்தாவது அவரை காப்பாத்துவான். ஆனா நீங்க இந்த உலகத்துல உங்களை தவிர வேற எதுவுமே வேண்டாம்னு சொல்லி உங்க பின்னாலேயே வந்து அப்பாவை உதட்டள்ளி வீட்டை விட்டு வெளியேறது. ஆனா இன்றைக்கு ராத்திரியில கட்டி பிடிக்கிறதுக்கு புருஷன் வேண்டாங்க, பகல்ல கட்டி பாதுகாக்கிறதுக்கு தான் புருஷன் வேணும். ஆனா நீங்க மனசுல தைரியம் இல்ல, துணிச்சல் இல்ல, தன்னம்பிக்கை இல்ல. ஒரு பூனையை 10 அடி துரத்தலாம், அது திருப்பிக்கிட்டு துரத்துறவன் மேலே பாயும். கேவலம் ஒரு சிட்டுக்குருவி கூட மனுஷங்க கையில பிடிப்பட்டுட்டா அவன் கையை குத்திட்டு அது பறக்க பார்க்கும். வாயில்லாத அந்த ஜீவனங்களுக்கு இருக்கிற உணர்ச்சி கூட உங்களுக்கு இல்லையே. இப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு நாள் எவனாவது வீட்டுக்குள்ள வருவா, என் பின்னால வாடின்னு கூப்பிடுவா, நீங்களும் பார்த்துக்கிட்டே நிற்பீங்க. ஐயோ ஐயோ ஐயோ. உங்களுக்கு கையால் ஆகலைன்னா அதுக்காக என் மாங்கலத்தை போய்க்கணுமா? உங்க மனசு நோகணுங்கிறதுக்காக நான் இப்படி எல்லாம் பேசுறேன். இந்த நிலைமை மாறணும். உங்க சந்தோஷம், வளர்ச்சி, கௌரவம் இதெல்லாம் தான் பெருமை.
உட்காருங்க. நீங்க வேலை பாக்குற கம்பெனியில உங்களை எல்லாரும் ஹிட்லர் ஹிட்லர்னு கேள்வி பண்ணுவாங்கன்னு அடிக்கடி உங்ககிட்ட வந்து சொல்லுவீங்கல்ல, அந்த ஹிட்லர்னா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? முகம் மீசை எல்லாம் உங்களை மாதிரி. வாடா மாப்பிள, எங்க வந்த? அண்ணாவை பார்த்துட்டு போகலான்னு தான் தம்பதிகளோட வந்தோம். புத்திசாலி பையடா, நீ போய் டீ சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து வா போ. நான் டீ சாப்பிட்டேன்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். தனலட்சுமி, முத்தவங்க விளக்கமா தலை முத்து முத்து சொல்றேன். முத்து ரோட்ல போற பொம்பளைகளை யாராரு கலாட்டா பண்றீங்களோ அத்தனை பயலுக்கும் நாளையில இருந்து இந்த அடிதான் பொம்பளைகளை விட்டு. இல்லன்னா நான் போய் டீ சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து வரட்டுமா? சார், நான் வேலையை ராஜினாமா பண்ணலாம்னு இருக்கேன். என்ன சார், தொழிலாளி தொண்டை வேலையை விட்டு போறேன்னு சொல்றேன், பேசாம இருக்கீங்க? எழுதி குடுறா, படிக்கிறேன். சார், நேற்று வந்த பையன் இன்னும் 2 மாசம் சர்வீஸ் கூட ஆகல, ஹிட்லர் மீசையை வச்சுக்கிட்டு பட்டர் மாதிரி இருக்கிறான். அவன் இந்த ஆபீஸ் கட்டினா ஏன் சார்? ஒரு தொழிலாளிக்காக கம்பெனியை பொங்கி எழ வேண்டாம். அவன் பூ வேலை தெரிஞ்சதுன்னா பூக்கடை வைக்கட்டும் சார். அதுக்காக ஏன் தலைமையில கொண்டு வந்து உட்கார வைக்கணுமா? ஏன்டா என்கிட்ட வந்து புலம்புறேன்? நாளைக்கே உங்களுக்கு இந்த நிலைமை வராதுன்னு என்ன சார் நிச்சயம்? போடா, ரத்தம் சூடாகுது சார். ஆமா. சக்கர, இந்த வரேன்பா. என்னப்பா? பெரியவர் கூப்பிடுறார். நான் போறேன். ஆமா, முதலாளியா மேனேஜரா? உமாநாத் சார். உமாநாத் சாரா? என்ன ஏன்டா குடுக்குற? இந்த கம்பெனில ஒன்னத்தாண்டா கொடுக்க முடியும். இனிமே நீ அவனை சாருன்னு. சக்கர, இந்த வாரு உமாநாத் சார், போறேன். இந்த பாரு, முதலாளி அடிக்கடி கேட்கிற ஃபைல நான் காட்டுறேன், நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க. இது கான்ட்ராக்ட் ஃபைல், இது எக்ஸ்போர்ட் ஃபைல், இது ரிசர்வ் பேங்க் ஃபைல், இது ப்ரொடக்ஷன் ஃபைல், இது பர்ச்சேஸ் ஃபைல், இது இன்கம் டாக்ஸ் ஃபைல். 7 எழுதியாச்சா? ஸ்டேட் பேங்க் ஃபைலு 8 ஃபேக்டரி மிஷினரி ஃபைல் 8